இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறதா லொயாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து ஆப்பிரிக்கன் மக்களுக்கு அடிக்கடி வர்றதுனால இது வந்து ஆப்பிரிக்கன் ஐவாம் அப்படின்னு இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அதிக அளவில் கொசு இருக்கிற மாதிரி அங்கே அதிக அளவில் மேங்கோ ஃப்ளைஸ் அப்படி இல்லாட்டி அது வந்து டியர் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான இன்செக்ட்ஸ் வந்து அவங்கள கடிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து லொயே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேராசிட்டிக் வாம், ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவங்க உடம்புல வந்து ஊடுருவிடும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து உடம்பு அரிக்கிறது, தசை வலி, அதுக்கப்புறம் மூட்டு வலி, இந்த மாதிரியான வலிகள் தான் அவங்களுக்கு ஏற்படும். அது வந்து மேற்கொண்டு அந்த வாம் வந்து கண்ணில் போயிருச்சு அப்படின்னு கண் பார்வையே கூட தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் ஐவர்மெக்டின், ஆல்பென்டசோல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டி பேராசிட்டிக் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. டாபிக்கல் சொல்யூஷன்ஸாகவும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் இது கண்ணில் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறப்ப சர்ஜிக்கல் மெத்தட்ஸை கூட இதுக்கு வந்து கையாளுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்குமே ஆப்பிரிக்காவில் 28 மில்லியன் மக்கள் இந்த ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு